வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்த என்னடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 35. அர்ஜுன் போனை துண்டித்து சுவிட்ச் ஆஃப் செய்ததும் மீனா இரவு முழுவதும் தூங்காமல் நகத்தை கடித்தபடி அமர்ந்திருந்தாள். நிலவு மறைந்து சூரியன் உதித்தது கூட தெரியாத அளவிற்கு இருந்தது அவளுடைய நிலைமை. அர்ஜுன் மீராவிடம் விடைபெற்று கொண்டு ஆபீஸ்க்கு கிளம்பியவன் பஸ் ஸ்டாண்டில் நின்று தனது போனை ஆன் செய்தான். மீனாவிடமிருந்து பல மெசேஜ்கள் வாட்ஸ்அப்பில் வந்து குவிந்தது. இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது. இதுவரைக்கும் கட்டின பொண்டாட்டியே என்ன அதிகாரம் பண்ணது கிடையாது. இவ என்னடானா நடுவுல வந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறா. இந்த அர்ஜுன் யாருன்னு உனக்கு காட்டுறேண்டி என்று நினைத்தவன் ஆபீஸ் செல்வதற்கு முன்பு அவளை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று கிளம்பினான். அடுத்த சில நிமிடங்களிலேயே அவன் மீனாவின் வீட்டிற்குள் நுழைய அவள் பைத்தியம் பிடித்தவள் போல் அமர்ந்திருப்பதை கண்டு திடுக்கிட்டவன், ஏய் மீனா, என்னாச்சு? எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்கிற? சாப்பிட்டியா இல்லையா என்று கடுப்போடு கேட்க, எதுக்கு நடிக்கிறீங்க? என்னை பத்தின அக்கறை உங்களுக்கு எதுக்கு? உங்க பட்டிக்காடு பொண்டாட்டிய கொஞ்சினது போதுமா? அதான் இப்ப என்ன வந்து கொஞ்சம் வந்துட்டீங்களா என்று மீனா எரிச்சலோடு கேட்க, என் பொண்டாட்டிய நான் காலம் முழுக்க கொஞ்சுவேன். அந்த தேடல் எப்பவும் தீராதது. இப்ப நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு காரணம், இங்கீதம் இல்லாமல் கணவன் மனைவி தனிமையில இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு அந்த நேரத்துல போன் பண்ணி தொல்லை பண்ணுற? அதனால் எங்களுக்குள்ள சண்டை வரணும்னு எதிர்பார்க்குறியா என்று அர்ஜுன் கோபமாக கேட்க, ஆமா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க இன்னொருத்தையோட இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. உங்களுக்காக தானே நான் இங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கிறேன். என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்று மீனா ஆதங்கமாக கேட்க, நான் உன்னை தனியா தங்க சொல்லலையே. நீ தானே உன்னோட பிடிவாதத்துல இங்க வந்து உட்கார்ந்துருக்க. நான் அப்பவே சொன்னேன் உன் தாத்தா வீட்டுல தங்கிக்கோன்னு என்று அர்ஜுன் கூற, அங்க போனா என்னோட கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்னால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்னோட சூழ்நிலை புரியுதா புரியலையா என்று கடுப்பாக கேட்க, கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சா யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போற என்று அர்ஜுன் விடாமல் கேட்க, உங்களை காதலிக்கிறேன்னு அர்த்தம் என்று மீனா பார்வையால் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். காதலுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? உனக்கு என் மேல உண்மையான அன்போ காதலோ இருந்தா அடியாளங்க வச்சு என்னை அடிச்சிருப்பியா என்று அர்ஜுன் அழுத்தமாக கேட்க, அவனை விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்த மீனா, ஏ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல என்றால் தடுமாற்றமாக. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா என்று அர்ஜுன் நிதானமாக கேட்க, நான் 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 என்ன நடிக்கிறேன் என்று மீனா திக்கியபடி கேட்க, இதுதாண்டி பொண்டாட்டிக்கும் கண்டவளுக்கும் உள்ள வித்தியாசம். நீ என்ன உண்மையாவே காதலிச்சிருந்தா மற்றவங்க என்ன ரத்த வர அளவுக்கு அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டேன். ஆனா என்னோட பொண்டாட்டி தலையில நான் கட்டோட போய் வாசல்ல இறங்குனதும் பதறி அடிச்சு ஓடி வந்து என்னாச்சு மாமான்னு கேட்டா. அதுதாண்டி உண்மையான பாசம். உனக்கு இருக்கிறது வெறும் பிடிவாதம் மட்டும்தான். அதுக்கு காதல்னு பேர் வைக்காத. என் மேல உனக்கு வந்ததுக்கு பேரு வெறும் அட்ராக்ஷன், உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டும்தான். உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை காசு கொடுத்து கடையில வாங்குற மாதிரி என்னையும் வாங்கி உன் கைக்குள்ள வச்சுக்கலான்னு நினைக்கிற. அது ஒரு நாளும் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா என் வாழ்க்கையை விட்டு போயிடு. நீ என்னதான் எனக்கு கெடுதல் நினைச்சாலும் நான் நீ கெட்டு போகணும்னு நினைக்கல. நீ நல்லா இருக்கணும்னு தான் பொறுமையா பேசிட்டு இருக்கிறேன் என்று அர்ஜுன் அழுத்தம் திருத்தமாக கூறவும், திரு திரு என்று முழித்தவள், நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, என் மேல் வேணும்னே பழி போடுறீங்க என்று மீனா கண்ணை கசக்க, இனிமே இந்த போலியான கண்ணீருக்கு நான் ஏமாற மாட்டேன். அன்னைக்கு உன்கிட்ட கோபமா பேசி போனை கட் பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ல வாரேன்னு கூட நான் கேட்கலன்ற ஒரே காரணத்துக்காக, இனி எப்பவும் நான் உன்னை அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கூல்னு கூட பார்க்காம அந்த இடத்துல 4 பேரை செட் பண்ணி உன்னை ரேப் பண்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணியிருக்க. பாடம் நடத்துற இடம் கோயிலுக்கு சமம்னு உனக்கு தெரியாதா? அந்த இடத்தை இப்படிதான் உன்னோட கேவலமான திட்டத்துக்கு பயன்படுத்துவியா என்று அர்ஜுன் விளக்கமாக கூற, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அர்ஜுன். அது யதார்த்தமா நடந்தது. அதை ஏன் மேல திணிச்சு பழி போடாதீங்க. என்னை கழட்டி விடுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு சாக்கா என்று மீனா கேட்க, ஏய் என்று கையை ஓங்கியவன், யார்கிட்ட வச்சுக்கிற உன்னோட ட்ராமாவை எல்லாம்?
எனக்கு எல்லாமே தெரியும். எதுவுமே புரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. இந்த ஒரு வார காலம் நான் எதுக்கு கேட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அனலைஸ் பண்ணதான். நான் நாசுக்கா உன்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாகாம விலகி போயிடலான்னு நினைச்சேன். ஆனா நீ வேணும்னே என்னை பேச வச்சு வேடிக்கை பார்க்குற என்று அர்ஜுன் கோபமாக கூற, அவனை இமை வெட்டாமல் பார்த்த மீனா, நான் தான் இதை பண்ணினேன்னு எப்படி சொல்றீங்க? இதனால எனக்கு என்ன லாபம் என்று கேட்க, ரொம்ப சிம்பிள். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொன்று உன் ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பழி வாங்கணும். இந்த ரெண்டும் தான் காரணம் என்று அர்ஜுன் கூற, அதுதான் எப்படின்னு கேட்குறேன். நான் உங்களை பழி வாங்க பிளான் போட்டேன்னு எதை வச்சு சொல்றீங்க என்று மீனா தெளிவாக கேட்க, நீ அடங்க மாட்டல்ல, கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்க மாட்டல்ல. சரி சொல்லுறேன் கேட்டுக்கோ. அந்த சம்பவம் நடந்தப்போ முதல்ல எல்லாமே உண்மைன்னு நானும் நம்பிட்டேன் தான். ஆனா அதுக்கப்புறம் நிதானமா யோசிக்கும் போதுதான் புரிஞ்சது இது எல்லாமே உன்னோட செட்டப்னு. அது எப்படி நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்குற மாதிரி ஃபோனை வச்சு பேசுனீங்க? அன்னைக்கு இருந்த பதட்டத்துல நான் எதையும் கவனிக்கல. ஆனா நான் அன்னைக்கு அங்க வந்தப்போ உன்னோட ஃபோன் பத்திரமா உன் கையில தான் இருந்தது. ரேப் பண்றவங்க செய்யற முதல் விஷயம் என்ன தெரியுமா? உன்னோட ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது தான். அது மூலமா மற்றவங்களுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான். ஆனா உன் ஃபோனுக்கு எந்த சேதாரமும் இல்லாம உன் கையிலேயே இருந்தது. அடுத்தது நீங்க 6 பேரும் இருந்தது ஒரு ரூமுக்குள்ள, அதுவும் உள்பக்கமா பூட்டின ரூமுக்குள்ள. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னோட புடவை பால்கனிக்கு வெளியே வந்து தொங்குச்சு? அவங்க உன்கிட்ட இருந்து உன் புடவைய பறிச்சிருந்தா அது அந்த ரூமோட மூலையில தான் இருக்கணும். அப்படியே அவங்க தூக்கி வீசியிருந்தாலும் ஜன்னல்ல தொங்கி பால்கனிக்குள்ளேயே தான் இருக்கணுமே தவிர பால்கனி வறண்டாவே தாண்டி சுவத்திலிருந்து கீழே ஸ்கிரீன் துணி ஆடுற மாதிரி தொங்காது. அது நீ எனக்காக கொடுத்த க்ளூ. நான் எந்த சிரமமும் இல்லாம நீ இருக்கிற ரூமை தேடி வரணும்னு நீங்களா பண்ண செட்டப். கரெக்டா நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சு நீங்களே கதவை திறந்து உன் புடவைய வெளியே தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கதவை சாத்திக்கிட்டீங்க. நான் ஓடி வர சத்தம் கேட்டதும் ஒருத்தனை மட்டும் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நடிக்க வச்சிருக்க. நான் உள்ள வந்ததும் அவனுங்க என்னை அடிச்சு போட்டுட்டு உன்னை ஏதாவது செஞ்சிருந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னா பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா தாலி கட்டி கூட்டிட்டு போன்னு டிமாண்ட் வச்சாங்க பாத்தியா? அங்கதான் உன்னோட பிளான்னு எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? தாலியை கூட அவங்க கிட்ட கொடுத்து ரெடியா வச்சிருக்க பாத்தியா? அதுதான்டி. ப்ராஸ்டியூட் கிட்ட போறவன் ரேப் பண்ணவே மாட்டேன். அவன் நாசுக்கா பணத்தை கொடுத்துட்டு தன் தேவையை முடிச்சுட்டு வெளியே வருவான். இது எல்லாத்துக்கும் மேல அவனுங்க அங்க குடிக்க வந்திருக்காங்க. ஹோட்டல்ல ரூம் போட வரல. ஒருவேளை அது ஹோட்டலா இருந்தா கூட அவங்க கையில தாலி வச்சுக்கிறதுக்கு ஒரு நியாயம் சொல்லலாம். ஆனா ஸ்கூல்ல குடிக்க வந்த இடத்துல எதுக்குடி தாலி? அப்படியே அவனுங்க வந்தாலும் அவனுங்களுக்கு எப்படி அந்த ரூமோட சாவி கிடைச்சது என்று அர்ஜுன் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைக்க விக்கித்து போனாள் மீனா. சற்றென்று அவள் முகத்தில் வேர்வை துளிகள் பூக்க ஆரம்பித்தது. அவள் அவனின் குற்றம் சாட்டு பார்வையை சந்திக்க முடியாமல் பார்வையை தாழ்த்தி கொள்ள, இங்க பாரு, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்லுறேன். இதுக்கு மேல எனக்கும் மீராவுக்கும் நடுவுல வரணும்னு நினைக்காத. நேரடியாக சொல்லுறேன், எனக்கு உன் மேல எந்த ஈர்ப்பும் வரல. கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பனான பிறகும் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட காதலை சொல்லும் போது ஏதோ ஒரு கர்வம் எனக்குள்ள தலை தூக்குச்சு. அதுல கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். அந்த கர்வத்துல உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதான் இப்போ இவ்வளோ பெரிய தப்புல வந்து நிக்குது. இதுக்கு மேல என்னால இதை தொடர முடியாது. நான் என்னோட பாதையில போறேன், நீயும் உன்னோட பாதையில போறதுதான் நல்லது. நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்து ஒழுங்கா பொழைக்கிற வழிய பாரு. நான் என்னோட வேலைக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு என்றவன் அவள் பதிலை கூட எதிர்பாராமல் வீட்டை விட்டு வெளியேற மீனா பேயறைந்தாற் போல் அமர்ந்திருந்தாள். இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.